நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறோம் அப்படின்னா, இந்திய நாட்டின் ஒரு முதன்மையான அரசியல்வாதியும் நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவங்களுக்கு தான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல போறோம். ராகுல் காந்தி அவர்கள் 1970 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி பிறந்திருக்காங்க. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி மற்றும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மூத்த தலைவர் சோனியா காந்தி தான் இவங்களோட பெற்றோர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நேரு காந்தி அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். ஜூன் 2024ஆம் ஆண்டு முதல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 2019 முதல் 2024 வரை கேரளாவின் வயநாடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். 2004 முதல் 2019 வரை உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். டிசம்பர் 2017 முதல் ஜூலை 2019 வரை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பணியாற்றினார். ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் தென்கோடியான கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை இவர் மேற்கொண்ட இந்திய ஒற்றுமை பயணம் இவரது அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக நாட்டின் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை பாரத் ஜோடோ நியாய யாத்திரை என்ற 2வது கட்ட பயணத்தையும் மேற்கொண்டார். இந்திய நாட்டின் ஒரு முதன்மையான அரசியல்வாதியும் நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னொரு தடவை பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தமிழ், தெலுங்கு மற்றும் இந்திய திரையுலகத்துல முன்னணி இடத்தை பிடித்த ஒரு இந்திய திரைப்பட நடிகையான காஜல் அகர்வால் அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள். 1985ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு மும்பையில பிறந்த காஜல் அகர்வால் அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நடிகை காஜல் அகர்வாலோட அப்பா வினய் அகர்வால், அம்மா சுமன் அகர்வால், இவங்களோட தங்கை நிஷா அகர்வாலும் ஒரு திரைப்பட நடிகை தான். 2020ஆம் ஆண்டு தொழிலதிபர் கௌதம் கிச்லோ அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க. 2004ல இந்திய படமான கியூன் ஹோ கயானா இந்த படம் மூலமா அறிமுகமாயிருக்கிறாங்க. தமிழ்ல இவரது முதல் படம் 2008ல வெளியான பழனி ஆகும். 2009ல SS ராஜமௌலி இயக்கத்துல வெளியான மகதீரா திரைப்படம் இவங்களுக்கு மிகப்பெரிய வசூல் சாதனையும் புகழையும் தேடி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். காஜல் அகர்வால் நடித்த முக்கிய தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா துப்பாக்கி, ஜில்லா, மெர்சல், மாற்றான், மாரி, விவேகம் இந்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு ஹிட்டான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி திரையுலகத்துல முன்னணி இடத்தை பிடித்த காஜல் அகர்வால் பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்களும் அவங்களுக்கு சொல்லிக்கலாம்.